வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு மறைந்த முகமூடியும் மர்மமான பழைய வீடும். சில வீடுகள் சுவர்களுக்குள் கதைகள் கொண்டிருக்கும். சில வீடுகள் கதவுகளுக்குள் மர்மங்கள் புதைந்து கிடக்கும். சில வீடுகளில் அடைக்கப்பட்ட அறைகளுடன் உண்மையை சொல்லும் சாட்சிகளும் புதைந்து இருக்கும். இன்று அப்படிப்பட்ட ஒரு வீடு அனன்யாவின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போகும் கதையைத்தான் பார்க்க போகிறோம். அன்றிரவு கனமழை பெய்து கொண்டு இருந்தது. ஜன்னல்கள் காற்றால் சடசடக்க, விளக்கு வெளிச்சம் மங்கியது. அந்த பழைய வில்லாவில் அனன்யா தனியாக அமர்ந்திருந்தாள். அவளின் தாத்தாவின் மறைவுக்கு பிறகு கிடைத்த டைரியை அவள் மீண்டும் மீண்டும் புரட்டி கொண்டு இருந்தாள். அனன்யா அவளின் மெல்லிய குரலில் அந்த டைரியை வாசிக்கிறாள். எல்லாம் நம்பிக்கைக்குரியவனே செய்த துரோகம், அதனால்தான் குடும்பம் சிதறியது. ஆனால் அந்த டைரியில் சில பக்கங்களை நடுநடுவே காணவில்லை. யாரோ திட்டமிட்டே கிழித்த மாதிரி இருந்தது. அந்த பக்கங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கும்? ஏன் மறைக்கப்பட்டது? ஏன் கிழிக்கப்பட்டது என்ற கேள்விகள் அவளை வாட்டின. அந்த வீட்டில் ஒரு அறை இருந்தது. பல ஆண்டுகளாய் யாரும் திறக்காமல் பூட்டியே இருந்த அறை. அந்த கதவின் முன் நிற்கும் போது அனன்யாவின் உள்ளம் வேக வேகமாக துடித்தது. அனன்யா, தாத்தா எப்போதுமே இந்த கதவை திறக்கவே கூடாதுன்னு சொல்லுவாரே, ஆனா ஏன்? அப்படி என்ன இந்த ரூம்குள்ள இருக்கு? இன்னைக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சே ஆகணும் எனக்கு. ஒருவேளை இந்த ரூம்குள்ள அந்த கிழிக்கப்பட்ட டைரியோட பக்கம் இருந்தா, இல்ல அந்த பக்கங்கள்ல சொல்லப்பட்ட மாதிரி வேற ஏதேனும் தகவல் கிடைக்கிற வேற டைரி அந்த மாதிரி ஏதாவது இருந்தா, அதனால இப்போ இந்த கதவை நம்ம திறந்தே ஆகணும். அந்த கதவை திறக்க அது கிரீச்சிடும் சத்தத்துடன் அது திறந்து கொண்டது. பழைய பூட்டுதான், ஆனால் மக்கர் செய்யாமல் திறந்தது என்னவோ ஆச்சரியம்தான் அவளுக்கு. அவள் கையை கதவின் கைப்பிடியில் வைத்தாள். மெதுவாக அதில் இருந்த சாவியையே திருப்பினாள். அது டக் என்ற சத்தமிட்டு அந்த பூட்டு திறந்தது. அந்த மர்ம அறைக்குள்ளே முழுக்க முழுக்க இருள் சூழ்ந்திருந்தது. தூசு, ஈர காற்றின் வாடை என அந்த அறையை நிரப்பி இருந்தது. அந்த அறையில் அடைக்கப்பட்டிருந்த சுவரில் இருந்த ஒவ்வொரு ஜன்னலும் ஏதோ சொல்ல ஆசைப்படுவது போல் தோன்றியது அனன்யாவின் மனதில். அனன்யா உள்ளே நுழைந்தவுடன் கதவு திடீரென படார் என்று மூடிக்கொண்டது தானாக. ஆனால் அந்த கதவு மூடப்பட்ட சத்தம் வெளியில் இருந்து இல்லை, உள்ளே இருந்து வந்தது. அனன்யா பயந்து விட்டாள். யாராச்சும் இருக்கீங்களா இங்க என அவள் சுற்றி சுற்றி தேடியும் அந்த அறை இருந்த இருட்டில் ஒன்றுமே தெரியவில்லை. அருகில் யாரும் வந்து நின்றால் கூட தெரியாத அளவுக்கு அந்த அறைதான் இருட்டாக இருந்ததே. ஆனால் அனன்யாவால் யாரென்று பார்க்க முடியாத போதிலும் அந்த இருளின் நடுவே இருந்து யாரோ அவளை பார்த்து கொண்டு நின்றிருக்கிறார்கள் என்பது போல் அவள் உள்ளம் சொல்லியது. அனன்யா இன்னும் புரியாமல் படபடக்கும் இதயத்தோடு சுற்றி வேற யாரும் அந்த அறைக்குள் இருக்கிறார்களா என்று பார்க்க முயற்சி செய்து கொண்டு இருந்தாள். அதற்கு முதலில் அவள் மொபைல் டார்ச்சாவது வேலை செய்திருக்க வேண்டுமே. அவள் மொபைல் ஆன் ஆகியே இருக்கவில்லை, ஸ்டக் ஆகி நின்று விட்டது. அந்த அறைக்குள் முதலில் வருவதால் அவளுக்கு அதன் லைட் சுவிட்ச் லைட் இருக்கிறதா என்பதே தெரியவில்லை. பிறகல்லவா அதற்கான சுவிட்ச் இருக்கும் இடம் தெரியும். அனன்யா இன்னும் புரியாமல் தானாக பூட்டிய அந்த அறைக்குள் சிக்கி இருந்தாள். அந்த வீட்டின் மர்மம்
அந்த டைரியின் மறைந்த பக்கங்கள் எல்லாம் ஒரு புதிய உண்மையை வெளிப்படுத்த போகிறது. ஆனால் அந்த உண்மையை தாங்கி நிற்க அவள் தயாரா? இதுதான் மறைந்த முகமூடி கதையின் ஆரம்பம். பூட்டியிருந்த அறைக்குள் யார் இருக்கிறார்? அந்த டைரியின் பக்கங்களை கிழித்தது யார்? அந்த வீட்டின் மர்மம் தான் என்ன என்று தெரிந்து கொள்ள பாகம் 2 இதே சேனலில் இதே நேரத்தில் நாளை உங்களுக்காக. நன்றி.